விஜய் சொல்றாரு குமரன் கிட்ட, நான் உங்ககிட்ட அண்ணேன்னு நினைப்போட தான் வந்து பேசிக்கிட்டு இருக்கேன் குமரன். இதையும் நடிப்புன்னு தயவு செய்து சொல்லிடாதீங்க. எனக்கு காவேரிய பார்க்காம இருக்கவே முடியல குமரன். எனக்கு பைத்தியம் பிடிக்கிற மாதிரி இருக்கு. என் வலி உங்களுக்கு புரியலையா குமரன்? விஜய், நானும் குழப்பத்தோட தான் இருக்கேன் விஜய். நீங்க இவ்வளவு பேசுறீங்க, ஆனா கான்ட்ராக்ட் முடிய விட்டு உங்க அம்மா வீட்டுக்கு போன்னு எதுக்கு காவேரி கிட்ட நீங்க சொன்னீங்க? விஜய், நாங்க தான் நேர்லயே பார்த்தோமே, என்ன நாங்க பார்த்தது பொய்யா? குமரன், அதுதான் என்னோட பேட் டைம். காவேரிக்கு சர்ப்ரைஸ் கொடுக்கணும்னு ஏதோ லூஸ் தனமா பண்ணிட்டேன் குமரன். அதுக்கப்புறம் அவளை ஆபீஸுக்கு கூட்டிட்டு போய் பொறுப்புல உட்கார வைக்கணும்னு. விஜய், நிறுத்துங்க. காவேரிக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. இப்பவும் அதே தானே காவேரி கிட்ட சொன்னீங்க, இப்பயும் இதே தானே சொல்றீங்க. முதல்ல இந்த மாதிரி சூழ்நிலையில யாருக்காவது சர்ப்ரைஸ் பண்ணணும்னு தோணுமா? காவேரிக்கு எவ்வளவு பயம் இருந்திருக்கும். வீட்டை விட்டு விஜய் போ சொல்றாரு. வீட்டுல இருக்கவங்கள எப்படி சமாளிக்கிறதுன்னு காவேரி எவ்வளவு பயத்துல இருந்திருப்பா. விஜய், எனக்கே தெரியுது, உங்களுக்கு எப்படி தெரியாம போச்சு? சர்ப்ரைஸ் கொடுக்கறதே எல்லாருக்கும் ஒரு சாக்கா சொல்லலான்னு நினைக்கிறீங்களா விஜய்? குமரா, நீங்க சொல்றது எல்லாத்தையும் நான் ஒத்துக்கிறேன். ஆனா என் மைண்ட்ல என் ஒய்ஃப் காவேரிக்கு நான் சர்ப்ரைஸ் கொடுக்க போறேன். அதுதான் என் மைண்ட் ஃபுல்லா இருந்துச்சு. நீங்க எல்லாரும் அந்த டயத்துல வருவீங்கன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல குமரா. நான் 2 நிமிஷம் காவேரிய ஏமாத்தலான்னு நினைச்சதுக்கு இப்படி காவேரி ஏமாத்திட்டு போவான்னு நான் நினைக்கவே இல்லைங்க. கண்டிப்பா என்னோட முட்டாத்தனம் தான் குமரா. குமரா, இப்பயும் என்னை நீங்க நம்ப மாட்டீங்கல்ல? குமரன், நீங்க நினைச்சா எனக்கு ஹெல்ப் பண்ண முடியும். நான் காவேரி கூட சேர்ந்து வாழணும்னு முடிவெடுத்திருக்கேன். ப்ளீஸ் குமரன். ஜெய், என்னால 1008 குழப்பம் வந்துருச்சு. திருப்பியும் காவேரிக்கு என்னால எந்த பிரச்சனையும் வரக்கூடாது. நீங்க சொல்றது உண்மையா இருந்தா கூட காவேரி கிட்ட நீங்க சொல்றதுக்காண்டி பேச முடியாது விஜய். உங்களால எங்க குடும்பம் அசிங்கப்பட்டது ரொம்ப பெருசு. இந்த வழி உங்களுக்கு புரியுதா விஜய்? சரி குமாரா, நான் இவ்வளவு நேரம் பேசினத கேட்டதுக்கு ரொம்ப நன்றி. இதுக்கு மேல உங்ககிட்ட என்னால விளக்கம் கொடுக்க முடியாது. நான் போயிட்டு வரேன் குமாரா. ஆனா ஒரு நாள் நீங்க எல்லாரும் என்னைய நல்லா புரிஞ்சுப்பீங்க. விஜய் கார்ல கிளம்புறாரு. குமரன் விஜய் சொன்னதே நினைச்சு பாத்துக்கிட்டு இருக்காரு. உண்மையா பொய்யான்னு அவருக்கு பெரிய குழப்பமே உண்டாகுது. இப்ப கங்கா வந்து கேக்குறாங்க, என்னங்க வீடு பாத்துட்டீங்களா இல்லையா? அதுக்கு குமார் சொல்றாரு, 2 நாள்ல அந்த புது வீட்டுக்கு போயிடலாம். ஹவுஸ் ஓனரு பெயிண்ட் அடிக்க லேட் ஆகும்னு சொல்றாரு. இருந்தாலும் பரவாயில்ல, நானே அடிச்சுக்கிறேன்னு அவர்கிட்ட சொல்லிட்டேன். சரிங்கன்னு கங்கா சொல்லிட்டு போறாங்க. அப்ப குமாரு கங்காவை கூப்பிடுறாங்க. இன்னைக்கு வர்ற வழியில விஜய பார்த்தேன். விஜய் கிட்ட பேசினேன். அவரு நடந்ததெல்லாம் சொன்னாரு. அதை பத்தி தான் யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். கங்கா கேக்குறாங்க, அதெல்லாம் நீங்க நம்புறீங்களாங்க? அதுக்கு குமார் சொல்றாரு, நம்மளை விட காவேரிக்கு தான் விஜய பத்தி நல்லா தெரியும். அவளே விஜய நினைச்சு அழுகுறான்னா அது ஏன் கங்கா சொல்லு? கங்கா சொல்றாங்க, இப்ப இத பத்தி பேச வேண்டாங்க. அம்மா நல்ல மூட்ல இருக்கப்ப அம்மா கிட்ட இத பத்தி பேசலாம். இது முடியும். காவேரிக்கும் சரி அம்மாவுக்கும் சரி கூட இருக்கோம்னு ஆறுதல் கொடுத்துக்கிட்டே இருக்கணும். நல்லா ஆறுதலா 4 வார்த்தை பேசிக்கிட்டே இருக்கு. குமார் சொல்றாரு, கங்கா நீ சொன்னதான் கரெக்ட். காவேரி போன்ல பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்ப நவீன் வந்துடுறாரு. காவேரி போனை வச்சிடுறாங்க. நவீன் கேக்குறாரு, காவேரி வேலைக்கு போற ஐடியால இருக்கியா? ஆமா நவீன், எவ்வளவு நாள் தான் நான் இப்படியே இருக்கிறது? சரி, அவசரப்படாத, சீக்கிரத்திலேயே உன் பிரச்சனை எல்லாம் சரியாயிரும். விஜய் கூட நீ சேர்ந்து வாழ்றதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்கிறதா தான் நான் நம்புறேன் காவேரி. அதுக்கு இடையில நீ எதுக்கு வெளியே வேலைக்கு போகணும் காவேரி? சாரி காவேரி, இப்ப நடக்கிற பிரச்சனைக்கு நான் தான் காரணம். நான் அவசரப்பட்டு யமுனா கிட்ட சொன்னதுனால தானே இந்த கான்ட்ராக்ட பத்தி எல்லாம் வெளியே தெரிஞ்சிச்சு. என்னால எவ்வளவு குழப்பம், எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. யமுனா கிட்ட நான் சொல்லணும்னு சொல்லல, ஆனா யமுனாவுக்கு என் மேல தேவையில்லாத சந்தேகம். அதை கிளியர் பண்ண போய் கான்ட்ராக்ட் விஷயம் யமுனாவுக்கு தெரிஞ்சு போச்சு. சாரி காவேரி. நவீன், நீங்க கான்ட்ராக்ட் விஷயத்த சொல்லாம போனாலும் என்னைக்காவது ஒரு நாள் எல்லாருக்கும் தெரியதான் போகுது. விஜயே என்னை வீட்டை விட்டு அனுப்பி வைக்க தான் பிளான் பண்ணாரு. அப்புறம் ஏன் நவீன் உங்களால ஏன் நிம்மதி கெட்டு போச்சுன்னு சொல்றீங்க? யமுனா உங்ககிட்ட எந்த மாதிரி பேசியிருப்பா,
எந்த மாதிரி நெருக்கடியில நீங்க உண்மையை சொல்ற மாதிரி இருந்துச்சுன்னு எனக்கு நல்லா புரியுது. நவீன், நீங்க இனிமே இத பத்தி பேசாதீங்க. சரி, எனக்கு ஒன்னும் புரியல. விஜய் உன்னை வீட்டை விட்டு அனுப்பி வைக்கிறாருன்னு உனக்கு நல்லா தெரியுதுன்னு சொல்ற. குமரன் அண்ணனும் கண்ணால பார்த்தேன்னு சொல்றாங்க. இதுதான் எனக்கு சுத்தமா புரியல. உங்க அம்மா வீட்டுக்கு போ சொன்ன விஜய் எதுக்கு உங்க அம்மா வீட்டுக்கு தேவையில்லாம வந்து பிரச்சனை பண்ணணும்? பிரச்சனை பெருசானதும் விஜய் பயந்து போய் உன் கூடயே வாழ்ந்துடலான்னு ஏதோ டிராமா பண்றதாவும் இதுக்காண்டி விஜய் பிளான் போட்டதாவும் எல்லாரும் சொல்றாங்க. அதை பார்க்கும்போது எனக்கு ஒன்றும் நடிப்பா தெரியல காவேரி. கான்ட்ராக்ட் விஷயத்த முதல்ல சொன்ன விஜய்க்கும் யமுனாவை கல்யாணம் பண்ணிக்க சொல்லி என்ன மறுபடியும் பார்த்த விஜய்க்கும் நிறைய வித்தியாசத்தை நானே பார்த்தேன். கான்ட்ராக்ட் முடியட்டும் வெயிட் பண்ணுன்னு சொன்ன அதே விஜய் கான்ட்ராக்ட் எல்லாம் மறந்துட்டு காவேரி கூட வாழ ஆரம்பிச்சிட்டேன்னு அதே விஜய் தான் என்கிட்ட சொன்னாரு. அது அவரு சொன்னதும் அவரு என்கிட்ட கொடுத்த வாக்க பத்தி நான் கேட்டேன். நான் கேட்டதுக்கு விஜய்க்கு எவ்வளவு கோவம் வந்துச்சு தெரியுமா? என்னைய திட்டுன்னு திட்டினாரு. சரி, உன்னை ரொம்ப லவ் பண்ணதாவும் சொன்னாரு விஜய் என்கிட்ட. மனசார என்கிட்ட உன் கூட வாழ்ந்துகிட்டு இருக்கதாவும் சொன்னாரு. இவ்வளவு ஏன் காவேரி, உன்னோட பர்த்டே பார்ட்டிலேயே நான் பார்த்தேன் அவரு உன் மேல எவ்வளவு லவ் வச்சிருக்காருன்னு. எல்லார்கிட்டையும் சொல்லவும் செஞ்சாரு. நவீன், நீங்க சொன்னது எல்லாமே உண்மைதான். அவரு நடிக்கிறாருன்னு சொல்றது என்னால ஏத்துக்கவே முடியாது. நான் அவர் கூட வாழ்ந்திருக்கேன். என் மேல ரொம்ப பாசமா இருப்பாரு விஜய். நான் அவரை விரும்பினேன், அவரும் என்ன விரும்பினாரு. ஆனா உங்ககிட்ட சொன்ன மாதிரி என்கிட்ட ஓப்பனா அவர் லவ் பண்றதா சொல்லவே இல்லை. பர்த்டே அப்ப எல்லாமே காவேரி தான்னு எல்லாரும் முன்னாடியும் சொன்னாரு. அது அவரோட ப்ரப்போசல்னு நான் நினைச்சேன். எல்லாமே பார்த்து செஞ்சாரு. நானும் அவருதான்னு முழுசா நம்பினேன். ஆனா அதுக்கப்புறம் என்னைய ஒரு மாதிரி குழப்பத்திலேயே தான் வச்சிருந்தாரு. சில நேரம் நாங்க 2 பேரும் ஆயுசுக்கும் சேர்ந்து வாழ போறோம்னு தோணிக்கிட்டே இருந்துச்சு. அப்புறம் சில நேரம் எங்களுக்குள்ள எதுவும் இல்லாத மாதிரியே தோணும். நான் என்ன கேட்டாலும் விளையாட்டா பதில் சொல்லுவாரு. என்னைக்கும் சீரியஸா பதில் சொன்னதே இல்லை. நான் எத்தனையோ வழியில அவர்கிட்ட பேசலான்னு முயற்சி பண்ணினேன். நான் என்ன கேட்கிறேன்னு தெரிஞ்சாலும் விஜய் என்கிட்ட பொறுப்பா ஒரு பதில் கூட சொன்னதே கிடையாது. காவேரி, அவரு சொல்ல தேவையில்லைன்னு நினைச்சிருக்கலாம்ல. ஐ மீன், வார்த்தையா இல்லாம நல்ல மூமெண்ட்ஸா அவரு கிரியேட் பண்ணலான்னு நினைச்சிருக்கலாம்ல. நவீன், நானும் அப்படிதான் நினைச்சேன். வெண்ணிலா வந்ததுக்கு பின்னாடி அவரு எனக்கு வேற மாதிரி தெரிய ஆரம்பிச்சிட்டாரு. எதையும் என்னால பாசிட்டிவா பார்க்க முடியல. இந்த செகண்ட் முடியும் அந்த குழப்பம் இருந்துகிட்டே தான் இருக்கு. நவீன், காவேரி, அப்படி விஜய் மனசு மாறி இருந்தா நீ தான் எல்லான்னு உன் வீட்டுக்கே வந்து உன்னைய கையை பிடிச்சு இழுத்தாருல. இதெல்லாம் ஏன் காவேரி பண்ணணும் விஜய்? அது உனக்கு கொடுத்த நம்பிக்கை காவேரி. நவீன், அவரு என் கையை பிடிச்சு இழுத்தப்ப நான் அவரை எதிர்க்கணும்னு எனக்கு தோணவே இல்லை. கூட போயிடலான்னு தான் நினைச்சேன். அப்பதான் வெண்ணிலா வந்து நின்னா. அவளை பார்த்ததும் விஜய் அப்படியே நின்னாங்க. பாத்தீங்களா? நான் விஜய தப்பா நினைக்கவும் மாட்டேன், சந்தேகம் படவும் மாட்டேன். ஆனா எனக்கு வெண்ணிலாவை நினைச்சு ரொம்ப பயமா இருக்கு. அவளுக்கு ஞாபகம் முழுசா வந்ததும் என்ன பண்ணுவாளோன்னு நினைச்சு எனக்கு பைத்தியம் பிடிக்கிற மாதிரி இருக்கு. நான் என்னோட கண்ட்ரோலையே இழந்துடுறேன். அது கோபமா மாறி விஜய் பக்கமே திரும்பிடுது. வெண்ணிலா வந்ததும் தான் விஜய் இந்த மாதிரி தடுமாறுறாரு. இத நினைச்சு விஜய ரொம்ப டார்ச்சர் பண்ணிட்டேன். நவீன், நான் சொல்றது உங்களுக்கே குழப்பமா இருக்குல்ல? இதுதான் என்னோட நிலைமை. நான் இப்ப யார பத்தி யோசிக்கிறதுன்னு தெரியாமலே இருக்கேன். எது எப்படியோ இப்போதைக்கு அம்மா மனச காயப்படுத்த கூடாது, இதுல நான் ரொம்ப தெளிவா இருக்கேன். நவீன் சொல்றாரு, காவேரி, உங்க அம்மா கிட்டயும் பேசுறேன், இத பத்தி விஜய் கிட்டயும் பேசுறேன். காவேரியும் நவீனும் பேசிக்கிட்டு இருக்கத யமுனா தூரமா நின்னு பாக்குறாங்க. இவங்க 2 பேரும் பேசிக்கிறது எனக்கு ஏன் தப்பா தோணுது
அப்படின்னு யமுனா மனசுக்குள்ள நினைக்கிறாங்க. காவேரி சொல்றாங்க நவீன் கிட்ட, வெண்ணிலாவுக்கு முழுசா ஞாபகம் திரும்பணும், அதுக்கப்புறம் விஜய் என்ன முடிவெடுக்கிறாருன்னு நான் பாக்குறேன் அப்படின்னு காவேரி சொல்றாங்க நவீன் கிட்ட. இத யமுனா தூரத்துல நின்னு பாக்குறாங்க. இத சாரதா கவனிச்சிடுறாங்க. காவேரி நவீன் கிட்ட சொல்றாங்க, இவ்வளவு குழப்பத்தையும் வச்சுக்கிட்டு நான் யாருக்கிட்டையும் எதுவும் பேச முடியாது. முதல்ல நான் என்ன பண்றதுன்னு எனக்கு தெரியணும். என் வாழ்க்கையில நான் எதையும் டிசைட் பண்றதே இல்லை, அதே ஆட்டோமேட்டிக்கா நடக்குது. இந்த விஷயமும் அதே மாதிரி தான் இருக்க போகுது. நவீன் என்னதான் நடக்குதுன்னு நம்ம பார்ப்போம். நவீன் சொல்றாரு, காவேரி, அந்த பொண்ணு வெண்ணிலாவுக்கு நினைவு திரும்ப 4 வருஷம் ஆகுதுன்னா உன் வாழ்க்கைய இப்படியே தொலைச்சிட்டு எவ்வளவு நாள் இருப்ப? நவீன், 40 வருஷம் கூட ஆகட்டும், இதுதான் என்னோட முடிவு. காவேரி, எனக்கு என்னமோ சரியா படல, நான் விஜய் கிட்ட போய் வேண்டாம் நவீன் சொல்லிட்டு காவேரி போயிடுறாங்க. நவீன் யோசனையிலேயே இருக்காரு. அத பார்த்துட்டு யமுனாவும் போயிடுறாங்க. இத பார்த்த சாரதா ரொம்ப குழப்பமாயிடுறாங்க. சாரதா சொல்றாங்க, கங்கா, நம்ம ஊருக்கே போயிருவோமா? கங்கா சொல்றாங்க, இப்ப என்னம்மா ஆச்சு? ஏம்மா திருப்பியும் ஊருக்கு போலான்னு சொல்ற? நவீனோட அம்மா ஏதாவது சொன்னாங்களாமா? அதுக்கு சாரதா சொல்றாங்க, நவீனோட அம்மாவுக்கு நம்ம இருக்கதே பிடிக்கல, ஆனா நவீனோட சொல்லுக்கு அவங்க கட்டுப்பட்டு இருக்காங்க. ஆனா நான் பெத்ததுதான் சரியில்லை. யமுனாவை தாண்டி சொல்றேன். அம்மா, அவ என்னம்மா பண்ணுனா? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி காவேரி கிட்ட நவீனு ஏதோ கேட்டுக்கிட்டு இருந்தாரு. யமுனா அவங்க 2 பேரும் பேசுறத பார்த்துட்டு ஒரு மாதிரி மூஞ்சிய தூக்கி வச்சுக்கிட்டு போராடி. ஏற்கனவே காவேரிய நான் திட்டி தீர்த்துக்கிட்டு இருக்கேன், அதுலயே பிள்ளைக்கு மூஞ்சி சரியில்லை, இவ வேற மூஞ்சிய இப்படி வச்சுக்கிட்டு போனா காவேரி மனசு என்ன கஷ்டப்படும். போய் யமுனா கிட்ட நான் கேட்க முடியுமா கங்கா? அம்மா, அவ ஆரம்பிச்சிட்டாளா? ஏற்கனவே இந்த மாதிரி பண்ண போய் தான் காவேரி இவ வீட்டிலே தங்க கூடாதுன்னு என்கிட்ட சொன்னான். கங்கா, அப்படின்னா இந்த மாதிரி முன்னாடியே பண்ணிருக்காளா யமுனா? அம்மா, யமுனாவும் காவேரி நல்லா இருக்கணும்னு தான் நினைக்கிறா. ஆனா நவீன் விஷயத்துல யமுனாவுக்கு ஒரு பயம் இருக்கு. தேவையில்லாம யமுனா குழப்பிக்கிறாம்மா. அது ஏன்னு உனக்கு தெரியாதாம்மா? சாரதா சொல்றாங்க, நான் பிளாட்பாரத்துல கூட இருந்துக்கிறேன் கங்கா, ஆனா இங்க இருக்க முடியாது கங்கா. அம்மா, வீடு கிடைச்சிருச்சுமா, நாளைக்கே இங்க இருந்து புது வீட்டுக்கு போயிருவோம்மா. என்னம்மா நம்பிக்கை இல்லாத மாதிரி பாக்குற? நாளைக்கு நம்ம நிச்சயமா கிளம்பிடலாமா? நாளை சந்திப்போம்.